நான் ஷூட்டிங் பண்ணிகிட்ருப்பேன். என் பக்கத்துல தான் துருவ உட்காந்துருப்பாப்புல. பனியன் ஷர்ட் ஊர் பையன் காஸ்டியூமில் போட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறவங்க துருவ பேசாமலே போயிடுவாங்க. துருவ பார்த்துட்டு பார்க்காம போயிடுவாங்க. அப்போது நான் வந்து கேட்கும்போது எனக்கு துருவ வந்தால் சொல்லு என்ன அடிப்பாங்க என்கிட்டயே. பக்கத்தான் உட்காந்துட்டு இருப்பான். அந்த பக்கம் வந்துட்டு ஏன்னா டோட்டலாக பசங்களாம் மெர்ஜ் ஆகி உட்காந்துக்கும் போது அது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா நீங்கள் அவங்க கூட நீ கலரெல்லாம் மாற்ற முடியாது. நீ ஒரு கலர் டோட்டலாக துருவ நான் கருப்பாக்கலாம் முடியாது. ஆனால் ஆட்டிடியூட் அந்த பசங்களோட நீங்கள் இயல்பாக உண்மையாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள ஒருத்தர் ஆகிடுவீங்க. நீங்கள் டோட்டலாக வந்து கலரை மாற்றி உடம்ப மாற்றிலான்னு நின்றுட்டுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ நீங்கள் 7 பேர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த 7 பேர்கிட்டையும் நான் புதுசாக வந்திருக்கேன்னா இல்லை ரொம்ப நாள் இங்கேயே நான் 7 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய உடல் மொழியிலே தெரிஞ்சிடும். அப்போ துருவோட உடல் மொழி அங்கே இயல்பாக இருக்குது அப்படின்னா அவன் துருவனே நம்ப மாட்டான் அதை. ஏன்னா துருவை பற்றியான அவங்க அபிப்பிராயம் என்ன இருக்குது அப்படின்னா துருவை பற்றி அபிப்பிராயம் துருவ வேறு மாதிரி இருப்பாப்புல அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடு தான் வராங்க. இங்கே நார்மலாக அந்த கூட்டமாக ஆள் பேசிகிட்டு இருக்கும்போது அது பெரிய மேஜிக். அது நிறைய ட்ரிப் நடந்திருக்கு அடிக்கடி.